SILUVAI viewers, welcome back to Guest of the Week show. இன்றைய நாளிலும் உங்களுடைய கெஸ்ட் ஆஃப் த வீக் ஷோவில் நான் திரும்பியும் உங்களை சந்திக்கிறதுக்கு மிக்க சந்தோஷம். இந்த நாளிலும் எங்களுடைய கெஸ்ட் ஆக வந்திருக்கிறவங்க பிரதர் கென்னடி சபாபதி அவர்கள் வந்திருக்கிறாங்க. வாங்க அவங்களையும் இன்வைட் பண்ணி கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசுகிறோம். ஹலோ பிரதர், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எங்களுக்காக கூப்பிட்டோட இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் நாங்கள் தேங்க் பண்ணுறோம் நீங்கள் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்ததுக்காக. உங்களுக்கு நன்றி. உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் பர்சனல் லைஃப். நான் இலங்கையில் மட்டக்கள பண்ணுற கிழக்கு இலங்கையிலேருந்து நான் அங்கே பிறந்து வளர்ந்து இங்கே நான் 16-17 வயசில் வந்தேன். 35 வருஷங்களுக்கு முதல் வந்து லண்டனில் வாழ்கிறேன். நான் ஒரு கத்தோலிக்க சமயத்தில் பிறந்து வளர்ந்து ஆண்டவரை சிறு வயசுலேயே உணர்ந்து நான் born again கிறிஸ்டியனாக லண்டனில் வாழ்ந்து கொண்டிருக்கேன். பல சபைகளில் ஊழியங்களை செய்து இருக்கிறேன். தொழிலை பொறுத்தவரையில் நான் ஐடி பேக்ரவுண்ட், எனக்கு பல வருஷங்கள் கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்து அதுக்கு பிறகு என் சொந்த பிஸ்னஸை நான் ஆரம்பித்தேன். இப்போ கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக முதியோர் இல்லங்கள் நடத்தி வருகிறேன், நர்சிங் ஹோம்ஸ், கேர் ஹோம்ஸ். அதை ஸோ அதான் என் பேக்ரவுண்ட். பேசிக்லி எனக்கு 3 பிள்ளைகள் உண்டு, ஜோஷுவா, காமல் அண்ட் நத்தானியா. மனைவியோட ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் லண்டனில் வாழ்கிறேன். நல்லது பிரதர். நீங்கள் உங்களை பற்றி சொன்னீங்க, நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் கூட இல்லையா? அது மாத்திரமில்லை, நீங்கள் ஒரு வித்தியாசமான ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதா எங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு சபையில் பார்க்கும் பொழுது விசுவாசிகள் அண்ட் தென் ஊழியக்காரர்கள், அதாவது ஊழியம் செய்கிறவர்கள், இதுக்கு நடுவில் ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. அது மாத்திரமில்லை, நீங்கள் அநேக பேரை இதுக்காக பயிற்றுவித்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. அந்த ஊழியத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். எங்களோட சபை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. நாங்கள் ஒரு குழுவாக விசுவாசிகள் கூட்டமாக நாங்கள் செயல்பட்டு வர்றோம். அதில் வந்து எங்களோட ரோல் வந்து எங்களோட முக்கியமான ஊழியம் வந்து பாஸ்டரை நாங்கள் தாங்குவது. அதாவது பாஸ்டரை நாங்கள் அவருடைய ஸ்பிரிச்சுவல் சைடில் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறது, அவர் ஊழியம் செய்கிறதுக்கு ஃபைனான்ஷியலாகவோ இல்லாட்டி மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதோ, என்ன தேவைகளோ அதில் அரேஞ்ச் பண்ணுறது. அப்போ அவருக்கு நாங்கள் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறோம். ஒரு சர்வெண்ட் ஆஃப் காட் தான் நாங்கள் எங்களோட குழுவை சொல்கிறது. எங்களோட சபையில் தலைமைத்துவம் இல்லை, நாங்கள் சொல்கிறது சர்வன்ஸ் ஆஃப் காட். அதாவது எல்லாரும் ஊழியக்காரர்கள், எல்லாரும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள். ஆனபடியாக நாங்கள் எங்களை தந்தையாக பாஸ்டரை நினைத்து அவருக்கு நாங்கள் ஊழியங்கள் செய்து அவருடைய தேவையை சந்தித்து அவருக்குரிய உதவியில் செய்கிறோம். அப்போ அவர் ஊழியத்தை கண்ணியமாக செய்யலாம். அதோட மிகுதியான பக்கம் வந்து நாங்கள் சபைக்கு வர விசுவாசிகளை தாங்கிறது. அதாவது அவங்களோட தேவைகளை சந்தித்து அவங்கள வரவேற்று அவங்களுடைய தாளந்துகள் இருந்தால் அவங்கள எப்படி சபையிலே நாங்கள் அதை உபயோகப்படுத்தி மற்றவங்களை ஹெல்ப் பண்ணலாம் என்று நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவோம். தேவையில் உள்ள ஆட்களை நாங்கள் தேவைகளை சந்திக்க முயற்சி செய்வோம். அதாவது உலக தேவைகள் இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை ஐடென்டிஃபை பண்ணி சரியான ஆட்களோடு அவங்கள கனெக்ட் பண்ணி அவங்கள ஆண்டோட விசுவாசத்துக்குள்ளே அன்போடு நடத்துகிறது தான் எங்களோட இந்த சர்வன்ஸ் ஆஃப் காட் என்ற குரூப்பினுடைய முக்கியமான ஒரு ஊழியமாக இருக்குது. அதை விட நாங்கள் எல்லா சபைகளும் போல் பல ஊழியங்கள் செய்கிறோம். சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குது, லேடிஸ் மினிஸ்ட்ரி, மென்ஸ் மினிஸ்ட்ரி, வெளிநாட்டு ஊழியங்கள், அவுட்ரீச் மினிஸ்ட்ரிஸ் நாங்கள் ஸ்ரீலங்காவில் செய்கிறோம், பதில் நுவரெலியா பக்கங்களில், அப்படி பல மினிஸ்ட்ரிஸ் நாங்கள் அதோடு கூட செய்துவாங்க. அதாவது நீங்கள் வந்து முக்கியமாக இருக்கிற ஊழியங்களை தவிர நீங்கள் சொல்லுகிற ஊழியங்கள் வந்து அது முக்கியமாக எல்லாரும் செய்ய வேண்டியது. அதாவது ஊழியக்காரர்கள்னு தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்லாமல் எல்லா விசுவாசிகளின் மேல் விழுந்த கடமை மாதிரி நீங்கள் ஒரு விசேஷித்தமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க. இப்படி நீங்கள் வர விசுவாசிகள், அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறீங்க, உங்களுக்கு அதுலேயும் நிறைய பிஸியான லைஃப். அதாவது இப்போ யூரோப்பில் ஸ்பெஷலி யாரை கேட்டாலும் நாங்கள் பிஸின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அந்த ஆன்சர் தான் நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனாலும் கூட நீங்கள் அந்த பிஸ்னஸ் விஷயங்களை மேனேஜ் பண்ணிக்கொண்டு உங்களுக்கு ஃபேமிலியும் இருக்கிறது, 3 குழந்தைகள் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, நீங்கள் ஃபேமிலி லைஃப்பையும் அதே மாதிரி மேனேஜ் பண்ணி கொண்டு ஆஸ் வெல், அதே மாதிரி இந்த ஊழிய காரியங்களையும் மிகவும் நீங்கள் பொறுமையோடு ரொம்ப ஒரு வைராக்கியமாக செய்து கொண்டிருக்கிறீங்க. எப்படி உங்களால் அப்படி முடியுது? அது வந்து ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஆண்டவர் 24 மணி நேரத்தை எங்களுக்கு தந்து அதை அழகாக பிரித்து காலை மாலை மதியம் என்றெல்லாம் செய்து தந்திருக்கிறார்.
நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா கணக்கு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன்ஸ் இருந்திருக்கிறாங்க. நீங்கள் யோபை கூட பார்த்தீங்கன்னா யோப் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன். சலமோன் ராஜா பார்த்தீங்கன்னா, தாவீதை பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இன்றையான் உலகத்தோட பார்க்கக்குள்ள பில்கேட் மாதிரியான ஆட்கள். அவங்க எல்லாரும் ஆண்டவருக்கு மிகவும் நெருக்கமான ஆட்கள். அவங்க அந்த நேரத்தையும் அந்த ஆசீர்வாதங்களையும் சரியாக பாவித்ததினால் ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்தார். அவங்க ஒருவரும் பெர்ஃபெக்ட் இல்லை. தாவீது பல பிள்ளைகள் விட்டான், சலமோன் பல பிள்ளைகள் விட்டான். ஆனபடியால் பெர்ஃபெக்ஷன் இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்லிக்கிறார் வசனத்திலே, தன்னை உத்தமன் சொல்கிறவன் பொய் சொல்லுகிறான். ஸோ உலக எதிர்பார்ப்பு நீங்கள் சபையில் தலைமத்துவம், சபை கிறிஸ்தவன், போனகேன் என்று சொன்னால் எல்லார் கண்களிலேயும் ஒரு எதிர்பார்ப்பு அவங்க பெர்ஃபெக்டாக இருக்கணுமெண்டு. அந்நிய ஜனங்கள் மத்தியில் அது இருக்குது. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் பெர்ஃபெக்டாக இருக்கணுமெண்டு அது கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் இருக்கு. முக்கியமாக போனகேன் கிறிஸ்டியன்ஸுக்குள்ளே எப்பயும் அதை சுட்டி காட்டி பேசுவார்கள். ஒரு தவறுக்குள்ளே சொல்லுவாங்க, நீ போய் நீ ஊழியம் செய்து கொண்டு நீ சபைக்கு போய் கொண்டு இப்படி செய்யலாமா. ஸோ நாங்கள் மாமிசத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் எங்களை தாங்குறார். அந்த அவர்கிட்ட கிருபை தான் எங்களை தாங்குது. வில் ஆல்வேஸ் மேக் மிஸ்டேக்ஸ். ஆண்டவர் அதை எப்படி நாங்கள் இப்போ மேற்கொள்கிறோம்ன்றதில் தான் ஆண்டவர் எங்களை கிறிஸ்டியனாக இல்லையான்னு பார்க்குறார். டு வி ரியலி மனம் உணர்ந்து மனம் திரும்புகிறோமா, மன வருத்தப்படுகிறோமான்றதை ஆண்டவர் பார்க்குறார். ஸோ உலகத்தில் அது ஒரு சேலஞ்ச். கிறிஸ்டியன்ஸ்ன்றோடனே தி ஆல் எக்ஸ்பெக்ட் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரக்கூடாது, பிள்ளைகள் எல்லாம் பெர்ஃபெக்டாக பிஹேவ் பண்ணணும், எல்லோரும் படிக்க வேணும், எல்லோரும் மியூசிஷியனாக இருக்கணும், எல்லோரும் சபையில் பாட வேணும் என்று எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. சபைக்குள்ளேயே அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் உலகம் அப்படி இல்லை, ஆண்டவரும் அப்படி இல்லை. ஆண்டவரை சுற்றி இருந்த ஆக்கள் அவர்கிட்ட 12 அப்போஸ்தலர்களும் கூட கிரேசி 12 அவங்க 12 போக்கில் இருந்த ஆக்கள். யூதாஸ் ஆண்டவரை 3 வருஷங்களுக்கு அப்புறம் காட்டியே கொடுத்தான். பேதுரு படப்படன்று கதைச்சி ஒரு ஏச்சி வாங்கி கொண்டிருப்பான். சாத்தான் என்றே ஆண்டவர் அவனை சபித்தார். அப்படி ஒருவரும் ஆண்டவர் 12 சிஷ்யர்களும் 12 விதமான ஆக்களாக இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல உதாரணம். நாங்கள் சபைக்குள்ளே எங்களை ஒருவர் தாங்கக்குள்ள அந்த இம்பர்ஃபெக்ஷன் இஸ் வாட் இஸ் கால்ட் பெர்ஃபெக்ஷன். ஆண்டவர் கண்களில் அந்த குறைகளை தாங்கிறவன் தான் தன் பிள்ளையாக அவர் கணிக்கிறார். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு எப்படி இவ்வளத்தையும் நான் அப்படி பார்க்குறேன்ல, நான் இதெல்லாம் செய்கிறேன்னு நான் ஆண்டவர் என் தேவையில் சந்தித்து கொண்டு வர்றார். என் வாஞ்ச நான் ஊழியம் செய்யணுமெண்டு நான் பிஸ்னஸில் இந்த பிரச்சனைகளுக்குள்ளால் நான் வாழ்க்கையில் சில நேரங்களில் போகலாம். ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுப்பேன், ஆண்டவரே நான் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் எனக்கு வேணும். பட் ஐ வாண்ட் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிஸ்னஸ்மேன் இன் டவுன் என்று நான் அப்படி உலக காரியமாக கேட்பேன். ஆனால் ஆண்டவர் நான் நினைக்கிறேன் ஒரு சின்ன பிள்ளை டாய் கேட்குற மாதிரி அவர் சிரிச்சிருப்பார். எனக்கு என்ற ஞானமும் அப்படி தான் இருந்துச்சு. பட் அஸ் காலங்களில் நான் வசனத்தை ஆழமாக படிக்கக்குள்ள ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறவர். அதுதான் என்னுடைய சக்ஸஸ். என் தேவைகள் சந்திக்கப்பட்டால் போதும். ஒன் கேன் ஓன்லி ஈட் 1 மீல் a day, a time. ஒரு வீட்டில் தான் இருக்கலாம், ஒரு கட்டிலாம் படுக்கலாம். அந்த இருந்தாலும் ஒன்றுக்குள்ள தான் இருக்க போகிறோம் கடைசியில். அதனால் அதை ஆண்டவர் தந்தால் போதும், அதுதான் நான் உனக்கு தருவேன் என்ற ஆண்டவர் எனக்கு செல்வத்தை பற்றி வித்தியாசமான ஆங்கிளில் எனக்கு காட்டி தந்தார். வாட் இஸ் சக்ஸஸ், வாட் இஸ் பீன். ஸோ இப்போ எனக்கு ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் வியூ அபவுட் வாட் இஸ் சக்ஸஸ் அண்ட் வாட் இஸ் பிஸ்னஸ்மேன் அண்ட் வாட் இஸ் ஊழியமண்டா என்னன்றத காரியங்கள் ஆண்டவர் பொறுமையாக எனக்கு சொல்லி தந்தார். இன்றைக்கு எனக்கு 53 வயதாகிவிட்டது. ஆனால் இன்னும் ஆண்டவர் என்ன குழந்தை போல சில காரியங்களை சொல்லி கொண்டு வரார். நான் இன்னும் புள்ள போல சில நேரம் பிஹேவ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ தட் இஸ் அ ப்ரோசஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீங்கள் சொல்லும் போது. அதாவது ஒரு பிஸ்னஸ் மேன் நீங்கள் இவ்வளோ இருந்து கொண்டு இவ்வளோ காரியங்களையும் பார்த்துக்கொண்டு ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு முக்கியத்துவம், அதாவது உங்களோட ஹம்பிள்னஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடியதாக இருக்குது பிரதர். அது போல் சொல்லுங்கள், நீங்கள் இந்த மாதிரி காரியங்கள் செய்கிறீங்க. நீங்கள் யூரோப்பில் லண்டனுக்குள்ளே மாத்திரமில்லை, நீங்கள் ஸ்பெஷலி நீங்கள் ஸ்ரீலங்காவில் செய்கிறதா சொல்லியிருந்தேன் நீங்கள். ஸோ அந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் சொல்லுங்கள் ப்ளீஸ். அது எங்களோட சபையில் ஜெபங்களின் போது எங்களுக்கு எங்களோட செவன்ஸ் ஆஃப் காட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்த ஒரு பாரம். 3-4 வருடங்களுக்கு முதல் இலங்கையில் இருக்கிற ஊழியக்காராக்களை நாங்கள் தாங்க வேணும் என்று நாங்கள் அதை என்னென்று அதை இன்டர்பிரிட் பண்ணி அது அப்படி என்றால் என்ன என்று நாங்கள் விசாரிக்கிறதுக்காக நாங்கள் ஒரு ரோட் ஷோ செய்தோம். 3 இயர்ஸுக்கும் நாங்கள் ஒரு 5 பேர் போய் ஸ்ரீலங்காவில் நாங்கள் மலைநாட்டிலையும்
ட்ரிங்கோ பேட்டிக்குள்ள பக்கங்களில் நாங்கள் போய் நாங்கள் குரு சபைகளை சந்தித்தோம். குரு சபைகளில் வந்து என்ன பிரச்சனைன்னு பாஸ்டர் மாதிரி ஒரு 20-25 விசுவாசிகளோடு இருப்பாங்க. ரிமோட் ஏரியாவில் அவங்களுக்கு ஒழுங்கான பில்டிங் இல்லை, ஒழுங்கான வருமானம் இல்லை, அவங்க எந்த பெரிய சபையோடையும் இணைக்கப்படாத ஆட்கள். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் அவங்க பெரிய சர்ச்சுடைய சட்டத்திட்டங்களுக்குள்ளே வராட்டி பெரிய சபைகள் அவங்கள ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவங்களும் சேர்ந்து கொள்ள மாட்டாங்க. அந்த சட்டத்திட்டங்களுக்குள்ள இவங்களுக்கு வாழ கஷ்டம். ஸோ இந்த சபையில் நாங்கள் சந்தித்து நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபித்தோம். இவங்களுக்கு வந்து ஒழுங்கான வருமானம் இல்லை. சில ஆட்கள் மீனவ தொழிலிருந்து வந்து பாஸ்டராக இருக்கிறாங்க, சில ஆட்கள் கமம் செய்து பாஸ்டராக இருக்கிறாங்க, சில ஆட்கள் கோழி ஆடு மாடு, சில ஆட்கள் டீச்சர்ஸாக இருந்து கொண்டு அப்படி இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து இங்கே டிசைட் பண்ணோம், அவங்க மற்றவர்களை டிபெண்ட் பண்ணி வெளிநாட்டிலேருந்து வர பாஸ்டர் மாதிரி வெளிநாட்டிலேருந்து வர உதவிகளை நம்பிக்கொண்டு இருக்காமல் சொந்த காலில் ஒரு சுய தொழிலை செய்ய வேணும் என்று சொல்லி நாங்கள் முயற்சி செய்து அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 100 பேரை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நுவரெலியா மாவட்டத்தில் நாங்கள் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் என்ற ஒரு சங்கம் இருக்குது. அதுக்குள்ளே குரு சபையில் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன். அதுக்குள்ளால் நாங்கள் அவங்களோட பிரசிடென்ட் செக்ரட்டரிக்குள்ளால் நாங்கள் செலக்ட் பண்ண பாஸ்டர்ஸ் மாதிரி இருக்குது. அவங்களுடைய என்னென்ன தொழிலில் அவங்க சிறந்தவங்களாக இருக்கிறாங்களோ அதுக்குரிய உதவிகளை நாங்கள் செய்து வரோம். அது கோழி பண்ணையாக இருக்கலாம், தையலாக இருக்கலாம். ஒருவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேவரி ஸ்வீட்ஸ் அது இதெல்லாம் எடுத்து பேக்கெட் பண்ணி ஸ்கூலுக்கு வெளியானு விற்கிறார் ஒரு பாஸ்டர். அவர் வந்து சொந்த காலில் ஸோ அவருக்கு நாங்கள் சின்ன ஒரு உதவி தான் செய்தோம். அது ஒரு முதல் வேணும். அவர் ஸ்கூல்ஸுக்கு வெளியால் நின்று ஒரு 3 மணித்தேலம் விற்பார், அவ்வளோதான். அப்புறம் மார்னிங்கில் 2 மணித்தேலம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண முதல் விற்பார். விற்றுட்டு வீட்டை வந்துடுவார். அந்த ஊதியத்தில் தன்னோட குடும்பத்தையும் பார்த்து சபையும் அந்த வீட்டுக்குள்ளேயே கூட்டம் நடக்குது, அந்த சபையும் தாங்கி வரார். ஸோ நாங்கள் பெரிய கோடிக்கணக்காக கொண்டு கையில் காசாக கொடுக்காம இப்படியான பாஸ்டர்ஸ் மேலே ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு பாஸ்டர்ஸ் இந்த ஐக்கியத்துக்குள்ளால் நாங்கள் உதவி செய்து வருகிறோம். அதுக்கு ஒரு பாஸ்டரை நியமித்து அவற்றை மேற்பார்வை செய்து எங்களுக்கு மாதம் ரிப்போர்ட் பண்ணி கொண்டு வரோம். ஸோ அது நுவரெலியாவில் பதுளையில் நாங்கள் ஒரு 10-15 விதவைகள் அவங்க வீடு வீடாக போய் மற்ற ஆக்களோட வீடு வழியாக அவங்க ஜெபிக்கிறாங்க. வாரம் முழுக்க 10-15 வீட்டுக்கு ஒரு கிழமைக்கு போவாங்க. அவங்களோட தேவையில நாங்கள் சந்திக்கிறோம். அவங்க விதவைகள், அவ்வளோ பேரும் விதவைகள். அவங்களோட ஊழியமே ஜெபிக்கிறது. அவங்க வீடு வழியாக போய் வர்த்தக்காராக்கள் வீட்டை, ஹாஸ்பிட்டலில், ஸ்கூலில், சிங்கிள் பேரண்ட்ஸ் இருக்கிற வீடு, அப்படியான கஷ்டமான இருக்கிற ஆக்களோட இடங்களில் போய் அவங்களோட ஜெப ஊழியம் தான். அவங்கள நாங்கள் அவங்களோட சாப்பாடு சேவைகளை நாங்கள் தாங்கி வருவோம். அதாவது நீங்கள் வந்து இப்போ உதவிகளை நேரடியாக செய்து கொண்டிருந்து அது கன நாளைக்கு நீடிக்காது இல்லையா? இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கும் போது அது அவங்க வாழ்நாள் முழுக்க அந்த தொழிலையும் செய்து கொண்டு ஊழியத்தையும் செய்யக்கூடியதா இருக்கும் அவங்களுக்கு. அவங்க ஏற்கனவே அவங்களோட வருமானத்தில் வந்த காசை சேர்த்து எங்களுக்கு ஒரு பேங்க் பேலன்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க. இவ்வளோ நாங்கள் திரும்பி மீண்டுமாக நீங்கள் தந்ததில் ஒரு கொஞ்சத்தை நாங்கள் கோழி வித்தோ மாட்டுற பால்லேருந்தோ ஒரு பகுதியை அவங்க திருப்பி பாஸ்டர் ஊழியத்துக்கு ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வைத்து கொண்டு வருகிறார்கள். நாங்கள் அதை திருப்பி அதை அவங்களுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறது மற்ற பாஸ்டர்கள் பண்ணாது. அப்போ ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. அதாவது நீங்கள் இதை சொல்லும்போது எனக்கு ஒரு அந்த கதை ஞாபகம் வருது. இயேசு கிறிஸ்து அந்த ஒரு உவமையில் சொல்கிறார், 2 தாலந்து கொடுத்தவர் அதை ரெட்டத்தனையாக அதை பெருக்கி வச்சிருக்கிற மாதிரி அந்த மாதிரி காரியங்களை அவங்க செய்திருக்கிறாங்க இல்லையா? மிக்க நல்லது பிரதர். அதுபோல் நீங்கள் அடுத்த விஷயம் சொல்ல வேணும். நீங்கள் ஸ்பெஷலி நீங்கள் ஸ்ரீலங்காவில் அப்கண்ட்ரி ஏரியாவை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கிறதா? நாங்கள் அப்படி யோசித்து போகலை. எங்களுக்கு ஒரு லிங்க் இருந்தது நுவரெலியாவில். ஸோ நாங்கள் அதுக்கு அந்த நுவரெலியாவும் அதில் ஒரு கனெக்ஷனாக இருந்தது. எங்கள் சபையில் யாருமே மலைநாட்டிலேருந்து வர இல்லை. ஆனால் நாங்கள் போய் ஜெபித்த நேரங்களில் நாங்கள் 5 பேர் போனாங்க. நாங்கள் ஜெபங்களில் ஒப்பு கொடுத்து சரியாக இதை செய்ய வேணும்னு பாரப்பட்டு ஜெபித்த நேரம் ஆண்டவர் வெளிப்படுத்திய ஒரு காரணம் அது உண்மையாகவும் இருக்கிறது. வடகிழக்கு மாகாணங்களில் ஈவன் கேண்டி மற்றது சவுத் கலாம்போ சென்ட்ரல் பாயிண்ட் பார்க்கக்குள்ள அங்கே நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு போய் குடும்பங்கள் சபைகள்லேருந்து போய் அங்கேருந்து நிறைய உதவிகள் அந்த ஏரியாஸுக்கு போய் கொண்டு. அது மட்டும் இல்லை, அங்கே பாஸ்டர் மேரும் இங்கே வெளிநாடுகளுக்கு வராங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு வந்து போகிறாங்க. ஆனால் மலைநாட்டில் இருக்கிற ஆட்களுக்கு எந்த குடும்பத்திலேருந்தும் நான் இப்போ பேசுகிறது மலைநாடுன்னு சொல்லக்குள்ள முக்கியமாக
தேயிலை தோட்டங்களை நான் ரப்பர் எஸ்டேட்ஸை நாங்கள் சொல்கிறோம். அங்கே இருக்கிறவங்க யாருமே கொழும்புக்கும் போகிறது குறைவு. யாருமே வெளிநாடு போனதும் இல்லை, யாருமே வெளிநாட்டிலேருந்து அங்கே வருவதும் இல்லை, உதவி செய்வதும் இல்லை. எப்போயாவது ஒரு நாளைக்கு ஒரு பெரிய சபை அங்கே வந்து கிறிஸ்மஸோ ஈஸ்டருக்கு ஏதாச்சும் பொருட்களை கொடுத்துட்டு போவாங்க. அவங்களோட தேவைகளை சந்தித்து அவங்களோட ஊழியங்களுடைய ஆழங்களை அறிந்து யாருமே செய்கிறக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரும் இல்லை, உதவிகளும் இல்லை. ஸோ எங்களோட ஜபங்களில் நாங்கள் எடுத்த முடிவு மத்தியமானத்துக்கு நாங்கள் நிச்சயமாக அந்த இப்படியான அந்த டீ எஸ்டேட்ஸில் இருக்கிற குறு சபைகளை நாங்கள் எடுத்து அவங்கள நாங்கள் பலப்படுத்த வேணும். முடிந்தவர் நாங்களே ஒரு சிறு சபை, ஆனால் எங்களால் முடிந்ததை நாங்கள் அவர்களுக்கு செய்ய வேணும் என்று நாங்கள் நினைத்தோம். நாங்கள் அது ஆண்டவருடைய சித்தம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த ஊழியத்தின் நிமித்தமாக, அதாவது நீங்கள் இப்படி தெரிஞ்ச எடுத்து சபைகளை தாங்கிறது பலப்படுத்துறது ஊழியங்கள், அது மாத்திரமில்லை நீங்கள் இங்கே சொல்லியிருந்தீங்க அதாவது விசுவாசிகளை தாங்கிறது, அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறது, அந்த மாதிரி ஊழியங்கள், இந்த ஊழியங்களின் மூலம் நீங்கள் என்னத்தை கண்டடையலாம்னு இருக்கு? உங்களுடைய இலக்கு என்னவா இருக்கிறது? அதாவது ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுது. முதலாவது வந்து ஆண்டவர் ஒன் டெஃபினிஷன் ஃபார் காட் இஸ் லவ். ஸோ நாங்கள் ஆண்டவர் அன்பாலங்களை கட்டிருக்கிறார். ஒவ்வொரு சபையும் அன்பால் தான் கட்டுப்படுது. அது வேறு எதவாலையும் கட்டுப்படுவதில்லை. பணத்தாலேயோ நாலேஜாலேயோ விஸ்டத்தாலேயோ எதாலையும் கட்டப்படுறது, அது அன்பால் கட்டுப்படுற இடம். அந்த அன்பை ஆண்டவர் வெளியில் எல்லோரும் அவர்கிட்ட 3.5 வருஷ ஊழியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் லைன் த்ரூ த ஹோல் டைம் இஸ் லவ். எங்கே போனாலும் அந்த அன்பு தான் வெளிப்பட்டது அவருக்கு. அவர் பாவிகளை சந்தித்தாலும், பரிசுத்தவான்களை சந்தித்தாலும், படித்தவர்களை சந்தித்தாலும், யூதரை சந்தித்தாலும், அந்நியனை சந்தித்தாலும் அடிப்படை அன்பு, பிரதானமானது அன்பு. அவர் 10 கட்டளைகளையும் 2 ஆக்கி 2 உண்டாக்கினார். அது அன்பு. அன்பு இல்லாமல் ஒன்றுமில்லை. ஸோ எங்களோட சர்ச்சில் தட் இஸ் அ வெரி வெரி சென்ட்ரல் ஃபேக்ட். நாங்கள் எதை செய்தாலும் அதால் தான் எங்களோட சபை ஒருமையாக இருக்குது. அவ்வளோ பேர் நாங்கள் எல்லோரும் பல விதமான சூழ்நிலையிலிருந்து பல விதமான பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் நாங்கள் அந்த அன்பால் கட்டுப்பட்டுருக்கிறோம் என்று நான் ஆண்டவரை புகழும்படியாக பெருமையாக சொல்ல முடியும். எங்களோட சபையில் எந்த விதமான அரசியலும் இல்லை. நாங்கள் யாரும் தாங்குகிற அளவில் இருக்கிறோம். அறிந்தோ அறியாமல் புண்படுத்தினாலும் வயசு பார்க்காம ஒருவர் மன்னிக்கிற தன்மை எங்கள்கிட்ட உண்டு, மன்னிப்பு கேட்குற தன்மையும் இருக்குது. அது ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், அதை மனுஷனால் செய்ய முடியாது. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னத்தை நாங்கள் இதில் இருந்து ஊழியங்களால் நாங்கள் அடைகிற நன்மை என்னன்னு சொன்னால், ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு சேலஞ்ச் எங்களுக்கு, லவ் ஒன் another. உங்களை போல் அதே போல் நான் உங்களை அன்பு செய்வோம், நீங்களும் ஒருவர் அன்பு செய்யுங்க. ஸோ தட்ஸ் ஆல் வி ஆர் டூயிங். எஸ்பெஷலி எங்களோட சபை காணாத ஜனங்களை அன்பு செய்கிறாங்க. நுரேலியா இல்லை அங்கே ஆசீர்வதிக்கப்படுறேன்னு எங்களோட சபை தான் ஸ்பான்சர் பண்ணுது. யாருமே கண்டதில்லை. நான் போய் வாரேன், என் சக ஊழியக்காரங்க 2-3 பேர் போய் வாரோம். ஆனால் மிச்சம் ஒருவரும் அவங்கள கண்டதும் இல்லை, அவங்கள அறிந்ததும் இல்லை. அப்போ தே ஆர் ஹெல்பிங் பீப்புள் தட் தே டோன்ட் even know. And that is a great law of God. I think அது ஒரு முக்கியம். எல்லா சபைகளுக்கும் செய்கிறாங்க, பல சபைகள் இலங்கையில் செய்கிறாங்க. உங்களுக்கு அறிந்திருப்பீங்க, இந்த பல பேர் இந்த கதையில சொல்லியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் குட். தே ஆல் ஃபாலோ த சேம் தீம். ஆண்டவர் அன்பை பகிர்றது வந்து ஆண்டவருடைய ஒரு முதலாவது கடைசி கட்டளையுமாக இருக்குது. அதாவது நீங்கள் சொன்ன விஷயம் ஸ்பெஷலி, அதாவது நீங்கள் ஸ்ப்ரெடிங் லவ், அதாவது இங்கே இருந்து நீங்கள் மலையத்துக்கு கொண்டு போகிறீங்க உங்களுடைய அன்பை, பார்க்காத தெரியாத ஆக்களுக்கு கொண்டு போகிறீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது இல்லையா? நாங்கள் யாருக்கு உதவி செய்கிறோம்னு அவங்களுக்கும் தெரியாத, உங்களுக்கு யார் தராங்கன்னு கொடுக்குறவங்களுக்கும் தெரியாது. ஒரு ஒரு நீங்கள் ஒரு பாலம் மாதிரி, ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்கிறீங்க இங்கே இருந்து அங்கே வரைக்கும். நல்ல விஷயம்ன்றது. அதுபோல் நீங்கள் சொல்லுங்கள், இவ்வளோ விஷயமும் நீங்கள் செய்துட்டு வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்து கொண்டு உங்களுடைய டிப்பிக்கல் வீக் எங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் ஊழியத்துக்கு, குடும்பத்துக்கு, அதுபோல் உங்களுடைய தொழிலுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம், அதுபோல் நீங்கள் என்ன அந்த டே என்ன கடத்துறீங்க, டிபிக்கல் வீக்குள்ளோடைய இருக்கிற காரியங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் ப்ளீஸ். வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இந்த மனைவியும் அப்படி கேட்பாட கிடையாது, நீங்கள் இதை மேனேஜ் பண்ணுறீங்க. உண்மையாகவே ஆண்டவர் என்ற வாஞ்சியை முழுமையாக 3 வருஷத்துக்கு முதல் நிறைவேற்றினேன். என்ற வாஞ்சி ஆண்டவரே ஊழியமும் என்ற பிஸ்னஸும் நான் ஈக்குவலாக செய்யணும்.
பட் ஐ ஆல்சோ வாண்ட் டு பி அ வெரி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். இப்படி ஒரு முடியாத காரியத்தை நான் கேட்டேன். நான் டிமாண்ட் பண்ணி கேட்டிருக்கேன். டிமாண்ட் பண்ணி நான் கேட்டேன். அந்த நேரம் என்கிட்ட ஒன்றுமே இருக்கல. அண்ட் காட் கிராண்டட் மீ தட். அண்ட் இடைக்கிட எனக்கு ஞாபகப்படுத்துவார். ஆனால் நான் தினமும் அதை சொல்லி ஜபிப்பேன். டிப்பிக்கலி மை டே ஸ்டார்ட் வித் ப்ரேயர் ஆஃப் அன் ஹவர் மினிமம். 1 hour இல்லாமல் நான் எந்த மீட்டிங்கோ எந்த காரியமோ நான் செய்கிறதில்லை. மனைவிக்கு நிறைய வேலை இருக்கேன். அவள் பிள்ளைகளை பார்க்க வேணும். அவளுக்கு அந்த ஆசீர்வாதம் இன்னும் இல்லை. ஆனால் நான் காலம்புற எழும்பி வேறு எதுவுமே செய்கிறதில்ல. 1 hour ப்ரேயர் 1 hour ப்ரேயர். 3 நாள் நான் பிஸ்னஸுக்கு ஃபுல் டைமாக கொடுத்துருக்குறேன். அதை நான் 3 நாளும் பிஸ்னஸில் இருப்பேன். அந்த 3 நாளும் நான் ஜெபத்தில் தான் இருப்பேன். மற்ற 4 நாட்களில் ஊழியத்துக்கு இந்த டைம் போகும். இந்த பிரதர்ஸோட நான் ஒரு நாளைக்கு 4-5 தரம் குறைஞ்சது கதைப்பேன். பாஸ்டரோட 2 தரம் அப்படி இப்படி காய்ச்சி கொண்டு இருப்பேன். அப்போ வெரி க்ளோஸ் அண்ட் இன்டென்ஸ் கம்யூனிகேஷன் வித் அவர் சர்ச். அது ஒரு பழக்கமாக போயிட்டுது. இன்ட்ரெஸ்டிங் நீங்கள் சொல்கிற இந்த விஷயம். ஃபோன் கால் நீங்கள் டெய்லி நீங்கள் 4-5 தரம் உங்களோட சகோதர சகோதரிகளோட பேசுவீங்கன்னு சொல்கிறீங்க. இது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குது. யாரும் இப்போ அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்பெஷலி பிஸி லைஃப் இதனால பிஸி ஒர்க். நான் சாதாரணமாக ஊழியம் செய்யலை. நாங்கள் வேலைக்கு போய் கொண்டிருக்கிறோம் என்றாலும் கூட அந்த மாதிரி நிறைய டைம் வந்து யாரும் ஸ்பெண்ட் பண்ணுறது குறைவு இல்லையா? எஸ். இப்போ நான் வார காலெல்லாம் உடனே எடுப்பேன்னு இல்லை. பட் அந்த நேரத்தை வச்சு அவங்களுக்கு தெரியும் எந்த பிளான் எந்த டே ஆர்கனைஸ்ட் வந்து எந்த பிரதர்ஸுக்கு தெரியும். அப்போ எப்படியும் அந்த கால் ரிட்டர்ன் ஆகும் பின்னரும். அதே போல் அவங்களும் ஒவ்வொரு ஆட்களும் வேறு வேறு ஜாப்ஸில் இருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு விட்டால் அவங்க கால் பண்ணுவாங்க. வெரி க்ளோஸ் கம்யூனிகேஷன். அது எனக்கு இட்ஸ் லைக் அ ஃபேமிலி. ஸோ ஐ டிபெண்ட் ஆன் தட் கம்யூனிகேஷன். ஆல்சோ 2 நாள் ஒருவரோட கதை காட்டி எனக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். என்ன நடக்குதுன்னு நான் மற்ற பிரதர்கிட்ட கேட்பேன். நாலு சத்தத்தை காணலன்ட்டு சொல்ல நேற்று தான் கழிச்சாருண்டு. ஸோ தட் இஸ் தட். ஸோ அது மட்டும் இல்லை, சண்டே இஸ் அ வெரி பிஸி டே ஃபார் மீ. என் அம்மா இருக்கிறா, அவருக்கு 83-84 years old. அவள் எங்களோட வீட்டில் கொஞ்சம் தள்ளி இருக்கிறான். ஸோ அவருக்கு சண்டேஸில் நான் அவரை பார்க்கணும், அவரோட இருந்து சாப்பிடணும், அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது அவள் விட்ட கட்டளை என்று சொல்லலாம். ஸோ அதை நான் தவறுறதில்லை. வெரி ரேர்லி இஃப் ஐ கான்ட் ஐ வில் சே அம்மா இன்றைக்கு இல்லாமா சண்டே, நான் மண்டே வாரேன். ஸோ சண்டேயில் வந்து ரொம்ப பிஸி. பிள்ளைகள் சண்டே ஸ்கூலுக்கு போவாங்க. அப்புறம் வந்து அம்மாவோட ஷாப்பிங் செய்து அம்மாவோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்போ சர்ச்சுக்கு போய் இப்போ சர்ச்சிலேருந்து வீட்டை வரக்குள்ளே பின்னேரம் ஃபெலோஷிப் முடிஞ்சு இட்ஸ் அ டயரிங் அண்ட் வெரி ஓசம் டே. ஸோ மண்டேஸை நான் மனைவிக்காகவே கொடுத்துருக்கேன். எவ்ரி மண்டே மார்னிங்ஸ் ஐ கிவ் ஃபார் ஹர். ஸோ we spend time together மார்னிங் ஆஃப்டர் ஸ்கூல். ஸோ அப்படி நான் இந்த டைமை ஒரு அளவுக்கு ஆண்டோட ஆசீர்வாதத்தால் டைரக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் கோஸ் அக்கார்டிங் டு பிளான். சில நாட்களில் வேலையில் ஒரு ப்ராப்ளம் வந்தால் அது மிஸ் ஆயிரும், நான் உடனே போக வேண்டியிருக்கும். சில நாட்களில் சொன்ன மாதிரி அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண இல்லாமல் இருக்கும். சில நாட்களில் மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண இல்லாமல் இருக்கும். அது நடக்கிறது உண்டு. பட் காட் ஹஸ் அமேசிங்லி பிளஸ்ட் மீ. ஆச்சரியமே ஆசீர்வதிச்சிருக்கிறார். எவ்வளோ நாளைக்குன்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு ஆண்டவர் நான் ஒரு கனவாக கேட்டதை இந்த வாழ்க்கையில் அமைச்சு கொடுத்துருக்கிறார். ஐ ஜஸ்ட் நீட் டு மேக் ஷுர் தட் ஐ சர்வ் ஹிம் சின்சியர்லி. அதாவது ஸ்பெஷலி உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் இதுக்கு இருந்திருக்க வேணும் கட்டாயம் இல்லையா? அவங்க உங்களுடைய ஒய்ஃப், பிள்ளைகள், உங்களுடைய அம்மா, தாயார் எல்லாரும் சப்போர்ட் பண்ணினதுனால தான் நீங்கள் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அவ்வளோ விஷயங்கள் செய்யக்கூடியதாக இருக்குது இல்லையா? ஐ திங்க் அது இந்த மனைவி நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவ. நான் சொல்லாட்டியும் அவருக்கு தெரியும். அவரோட ஜெபம் நிச்சயமாக எனக்கு உதவி செய்தது. அது மட்டும் இல்லை, நான் பிஸ்னஸோ ஊழியமோ என்ன நான் செய்யணும்னு சொன்னாலும் உடனே அதுக்கு அனுமதித்து அதை ஆசீர்வதிச்சு, ஓ எஸ் நீங்கள் போய் செய்யுங்கப்பா, இஃப் யூ ஃபீல் இட் டு இட் அப்படி சொல்லுவா. அது மட்டும் இல்லை, என்னை நம்புகிற ஒரு ஆத்மா. நான் பல இடங்களுக்கு போய் வரேன். ஐ ட்ராவல் அ லாட், ஐ மீட் அ லாட் ஆஃப் பீப்புள். என்னெல்லாம் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு அளவில்லாத நம்பிக்கை. நான் இடைக்கிட கேட்பேன். அவள் சொல்லுவா, உங்களை விட நான் கடவுளை நம்புறபடியா, யூ கேன் டூ வாட் யூ வாண்ட் பட் ஐ ட்ரஸ்ட் இன் காட். அப்படி என்னை சொல்லி என்னை தேற்றுற ஒரு மனைவி, என்னை தாங்குகிற ஒரு மனைவி. டெஃபினெட்லி. பட் என்னை போல் அவருக்கு ஊழியங்கள் செய்யவோ
ப்ரே பண்ணவோ டைம் கிடைக்கிற குறைவு. ஏன்னா வெரி டயரிங் லைஃப். பிள்ளைகள் கடைசி பிள்ளைகள் கொஞ்சம் சின்ன. ஸோ இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் ஹர் எனர்ஜி அண்ட் ஷீல் பி டயர்ட் ஈவன் தோ ஷி வாண்ட்ஸ் டு டூ மோர். அதுக்கான நேரங்க காலங்களை ஆண்டவர் அமைச்சு கொடுப்பாரு. ஆமாம், நிச்சயமாக கொடுப்பாரு. வாஞ்ச நிச்சயமாக. நல்லது பிரதர். அது போல் நீங்கள் இவ்வளோ விஷயம் தள்ளி இருக்கிறீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உங்களுடைய அனுபவம் ஒன்று இருக்கிறது இல்லையா, ஸ்பெஷல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று, அதை சொல்லுங்கள். ரட்சிப்பு இஸ் அ ப்ரோசஸ். அது ரட்சிப்பு ஒரு நாள் அடைஞ்சு அதோட முடிகிற காரியம் இல்லை. அதோட நாங்கள் இன்னொரு சாப்டரை ஆரம்பிக்கிறோம். நான் ஆண்டவரை சந்தித்தது ஐ திங்க் 1981 ஃபர்ஸ்ட் டைம். as I said, எனக்கு ஒரு 12-13 வயசு வரைக்கும் நான் கேத்தலிக் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தேன்னா மட்டக்களப்பில் ஜாயன் சர்ச்சில் நான் அந்த சபை ஆரம்பிக்கப்பட்ட நாட்களில் நான் அங்கே போய் வந்தேன். ஒரு சின்ன அப்படின்னா பிரதர் ராஜேந்திரன், அவர் இப்போ பாஸ்டவே ஸ்ரீலங்காவில், அவர் ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன் ரெபர் ஸ்டேடியத்தில். அந்த இரவு எனக்கு ஆண்டவரை பற்றி ஒன்றுமே தெரியாது, பைபிளும் தெரியாது, சபை கேத்தலிக் ஜெபங்கள் எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. நான் ஏதோ ஆண்டவரை இன்னைக்கு இருந்தால் என்னோட பேசும், என்னை தொடும். பாஸ்டர் சொல்லி கொண்டிருந்தார் மேடையில் தூரத்தில். நான் ஒரு சின்ன பொடியன், 12 வயசு பொடியன். அப்போ ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஆண்டவர் உங்களை தொடுவார், உங்களை யூ வில் கம் டு நோ கிரைஸ்ட். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரை டச் மீ, ஐ வாண்ட் டு நோ யூ. And that night after the meeting I was walking home, pitch dark ரோட்டில். நான் எல்லாம் குலைக்குது எல்லாம் செய்து நான் தனியாக போயிட்டு இருக்கேன். நான் அழுது கொண்டே போனேன். அழுறதுக்கு ஒரு ரீசன் இல்லை. நான் ஒரு சின்ன பிள்ளை, எனக்கு எந்த கவலையுமே இல்லை. படிக்கிற இல்லைன்னு ஒரு கவலை இருந்தது. ஆனால் அதை நான் கேட்கவும் இல்லை ஆண்டவர்கிட்ட. ஐ வாஸ்ன்ட் a brilliant student. அதை விட வேறு எந்த கவலையும் எனக்கு இருக்கல. எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டது. வசதியான குடும்பத்தில் நான் அப்புறம் வந்தேன். பட் அழுது கொண்டே போனேன். God touched me. I went home, I slept and I couldn't. எனக்கு கண்ணை மூடி தூங்க முடியலை. ஆண்டவர் நான் இன்னும் அன்பு செய்கிறேன், நீ என் பிள்ளைன்னு சொல்லி எனக்கு ஆறுதல் கொடுத்தேன். அண்டையிலேருந்து மை லைஃப் டுக் அ டிஃப்ரெண்ட் டர்ன். பட் அண்டையிலேருந்து எனக்கு பல கஷ்டங்களும் என் வாழ்க்கையில் வந்தது. டீனேஜ் வாஸ் அ ஹெல் இஸ் த ரைட் வேர்ட். அவ்வளோத்தையும் நான் என் மனசுக்குள்ளே வச்சுருந்தேன். பேரண்ட்ஸோட பிரதர் சிஸ்டர் யாரோடையும் ஒன்றும் ஷேர் பண்ண மாட்டேன். ரொம்ப நெருக்கமாக போனேன். ஸ்கூலில் ஐ வாஸ் டெரபிள். இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மட்டும் நல்லா செய்வோம், மட்டும் ஒன்றும் ஆகாது. தென் ஐ கேம் டு லண்டன். லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன் இன் பிட்வீன். நான் லண்டனில் ஸ்டூடெண்ட்டாக வந்த ப்ராப்ளத்தால், பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனால் அப்பா அம்மா என்னை அனுப்பி வச்சாங்க. வந்து இங்கே 1 year படித்தேன். I left going to church, but I'll pray every night. Bible எல்லாம் விட்டுட்டே வந்துட்டேன். But few years later God met me again and I went to English church, ICOC and International Church of Christ. அங்கே ஆண்டவர் மீண்டுமா என்னை தூக்கி எடுத்து என்னை பாவிச்சு என்னை யூத் லீடராக்கி பல பைபிள் கோர்சஸுக்கெல்லாம் போய் என்ன விசுவாசத்தை மீண்டுமாய் நிலைநிறுத்தினார். ஸோ காட் ஹஸ் பீன் வண்டர்ஃபுல். அண்ட் ஆல்சோ பிஸ்னஸில் நான் பல தோல்விகளை கண்டிருக்கிறேன். பிஸ்னஸில் இருந்தால் ஆக்களை நம்பி yes, and every time I trusted God, He punished me. I can say that clearly because He loves me. He just want to. ஒரு எரிச்சல் பிடிச்ச ஆண்டவர் ரெண்டு பைபிளே இருக்கு. நீ என் பிள்ளை, நீ என்ன நம்பி தான் எதுவும் செய்யணும், உண்ட பழத்திலையோ மற்றாக்களை நம்பியோ. ஸோ couple of times I invested in people and I failed big time. And each time I come to Christ, He will say, யாரை கேட்டு செய்தா, யாரை நம்பி செய்தா, அந்த ஆண்டவர் என்னோட பேசுகிறார். So the last time when I prayed, I said, God, this time what you give I want to do, but I want to serve equally. I want to serve you. I don't want to be a Sunday Christian. I don't want to be a part-time Christian. I want to be a working Christian, a living Christian. And I also want to be a good businessman. And I'm not hugely big businessman, but for me, for who I am, I'm great in God's eye. நீங்கள் சொல்லும் போது நீங்கள் நிறைய தோல்விகள் கடந்து வந்திருக்கிறீங்க. சாதாரணமாக நீங்கள் இப்போ பார்க்கும் பொழுது
பிஸ்னஸ் மேன், நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, ஹாப்பியாக நீங்கள் எல்லாம் செய்துட்ருக்கிறீங்கன்னு இருந்தாலும் நீங்கள் நிறைய தோல்விகளை சந்திச்சு வந்துருக்கிறீங்க இல்லையா? நிறைய பாடுகள் எல்லாம் வந்திருக்குது. ஆண்டவர் உங்களை நடத்தி வந்திருக்கிறார், அதே சேமாக நடத்தி வந்திருக்கிறார். அதில் ஸ்பெஷலாக நீங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு சாட்சி சொல்லணும், அதாவது நீங்கள் ஒரு துவண்டு போன ஒரு தோல்வியை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது ஒன்று இல்லை, ஆனால் ஒரு வருஷம் வந்து சொல்லலாம். 1 good year. ஒரு வருஷத்தில் நான் 1999 நான் எல்லாம் ஒரு வருஷத்துலேயே இழந்தேன். ஒரு பெரிய ஜாப்பில் இருந்தேன். 26 கண்ட்ரீஸுக்கு நான் ட்ராவல் பண்ணி ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஐடி கன்சல்டன்டாக இருந்தேன் பேங்கிங் செக்டரில். ஐ லாஸ்ட் மை ஃபாதர் இன் a bomb blast same year. ஆமாம், ஃபேமிலியில் ஒரு பெரிய பிரேக்கப் இருந்துச்சு. ஸோ அண்ட் ஆல்சோ ஐ லாஸ்ட் த ஹவுஸ். ஸோ அந்த ஆரம்பத்தில் அந்த வருஷம் ஜனவரியில் என்கிட்ட இருந்த சகல ஆசீர்வாதங்களும் மகிமையும் பேரும் புகழும் எல்லாமே அந்த டிசம்பரில் இல்லாமல் போயிட்டு. ஐ ரிமெம்பர் தட் கிறிஸ்மஸ் வெரி கிளியர்லி. ஐ வாஸ் ஆல் ஆன் மை ஓன். ஆண்டோட நான் ஒரு காரில் இருந்து என் பாட்டில் கழிச்சிட்டு இருந்தேன். யாருமே என்னை இன்வைட் பண்ணலை, யாருமே என்னை பார்க்க விரும்பலை. பல ரீசன்ஸ் இருந்துச்சு. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் பீப்புள் ஆல்சோ டு engage with me at that time. It was too big. All that to happen in just 1 year. நீங்கள் தனிமையில் இருந்து? நான் தனிமையில் இருந்தேன். என் அம்மா என்னட்ட இங்கே வந்தவ என்னை பார்க்குறதுக்கு. அந்த நேரம் அப்பா passed away there, so she has to go back. So I ended up on my own. So very difficult, dark year. But I stayed with God. I எல்லாரும் சொன்னாங்க, அந்த சாத்திரிட்ட போ, காண்டம் கேளு, அதை பாரு, இதை பாரு. That was a time that my faith was very vulnerable. ஆனால் பல வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் யோபை எனக்கு ஞாபகப்படுத்தினார். யோபு எல்லாத்தையும் and that time, as I said to you before the interview, நான் அவங்களோட பேசக்குள்ள காய்ச்சி கொண்டு வந்தேன். ஆண்டவர் எனக்கு அந்த வருஷமே சொன்னார், நீ இழந்த வேலை எல்லாம் உனக்கு பல மடங்காக நான் தருவேன். Then I thought I am really mentally insane. இந்த தலையில் நான் ஒரு பைத்தியக்காரனாக ஆயிட்டேன்னு நான் யோசித்தேன். நான் என்ற அவ்வளவு ஒரு டிப்ரெசிவ் டைம். அப்போ இது இந்த மண்டையில் எனக்கு தேவையானதை நான் இப்படி நினைக்கிறேன் போல. எப்படி இந்த இழந்தது ஒன்றுமே திருப்பி வரக்கூடியது இல்லையே. கன்ஃபியூஷன் வந்துட்டு இது ஆண்டவரா நினைக்கிறீங்களா? எஸ். But I didn't deny that. I said, Amen, ஆண்டவரே, உம்மா கூடாதது ஒன்றுமில்லை. But 10 years later, I can measure it. It's more than double. It's 10 times. And என்ற மனைவி அன்போ, என்ற பிள்ளைகளோ, என்ற தொழிலோ எல்லாமே அப்பாவை தவிர. ஆனால் எனக்கு நிறைய அப்பாக்கள் இப்போ இருக்கிறாங்க சபையில். அதே அன்பை அள்ளித்தாராக்க எல்லாமே எனக்கு ஆண்டவர் தூக்கி தந்து என்னை நிலைநிறுத்தி என்னொரு சொசைட்டியில் என்னொரு மனுஷனாக மதித்து என்னை முக்கியமான ஆளாக வச்சு என்னை ஆசீர்வதித்து. இட்ஸ் a great miracle that I remember almost every day in my prayer. It's amazing that God can do that in a short life. நீங்கள் சொல்லும் போதே எங்களுக்கு அந்த ஆண்டவருடைய அன்பை அதை ஃபீல் பண்ணக்கூடியதாக இருக்குது இல்லையா? நீங்கள் இவ்வளோ பாடுகள் மத்தியில் ஒரு வருஷம் தனிமையில் இருந்து நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஸ்பெஷலி எல்லாருக்கும் அந்த கன்ஃபியூஷன் சிலவேல வரும் இல்லையா? ஆண்டவர் பேசும்போது இது நாங்கள் தான் நினைக்கிறோமா, இல்லை ஆண்டவர் பேசுகிறாரா அப்படின்ற ஒரு சிந்தனை நோமலி எல்லாருக்கும் இருக்கிறாரு. பிறகு அது நடக்கும் போது தான் ஆண்டவர் எங்களோட பேசியிருக்கிறாருன்றதை உணர்ந்து கொள்வாங்க. எங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருக்கிறீங்க. அதுபோல் நீங்கள் இவ்வளவு குறுகிய காலத்தில் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன மாதிரி இவ்வளோ காரியங்கள் செய்திருக்கிறாரு இல்லையா? அதுக்கு ஸ்பெஷலி முதல் காரணம் வந்து ஜெபமாக இருக்கிறது. அதுபோல் உங்களுடைய இந்த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ், அதுக்கு பின்னால் வர படிக்கலை சொல்லுங்கள். 2nd, 3rd, 4th என்னென்ன காரியங்களை நீங்கள் வச்சுருந்து இந்த சக்ஸஸ் அடைஞ்சீங்க? ஐ திங்க் நீங்கள் சொன்னது போல் எனக்கு ஆண்டவர் இந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட் இருக்குது. அதில் வந்து ஆண்டவர் எல்லாத்துலேயும் ஜெபத்தில் ஆரம்பிக்கணும், ஜெபத்தில் முடிக்கணும் இந்த லைஃப்பில். ஸோ
I start with the prayer. Also discipline. Self-discipline is a must. நான் வேலை செய்த அந்த பெரிய கம்பெனியில் எனக்கு சொல்லி தந்த ஒரு ரகசியம் அது. நீ எந்த தொழில் நீ செய்தாலும் அதை நீ கண்ணியமாக செய்திருந்தால் யூ பி த பெஸ்ட் இன் வாட் யூ டூ. அது நீ மூட்டை தூக்கினாலும் டிரைவராக இருந்தாலும் அக்கௌண்டனாக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் நீ அதை திறமையாக நீ அதை ஆரம்பத்துலேருந்து முடிவு மட்டும் ஒரு சைக்கிளை முடிப்பாண்டா யூ பி த பெஸ்ட் ஆஃப் வாட் எவர் யூ ஆர். அது எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே எனக்கு ட்ரைனிங்கில் வந்தது. ஸோ நான் ஒரு டிஸ்லெக்டிக் ஆள், அதாவது எனக்கு ஃபைலிங் கூட எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும், ஒரே சைடில் லெட்டர்ஸ் இருக்கணும், ஒரே கலரில் இருக்கணும், லெஃப்ட் டு ரைட் இருக்கணும், ஒரு பென் அப்படி இப்படி இருந்தால் எனக்கு ஐ ஃபைண்ட் இட் வெரி அன்கம்ஃபர்டபுள். அப்போ டைம் கீப்பிங், ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பிஸ்னஸில் வந்து நான் சின்ன ஆரம்பிக்கக்குள்ளேயே ஐ மேக் ஷுர் ஆன் டைம் ஆர் பிஃபோர் டைம். அதால் என்ன சந்திக்க வராங்களோ அப்படி இருக்க பழகி கொண்டாங்க. எங்களோட சபையில் டைமிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எங்களோட பழைய பாஸ்டர் சொல்லுவார், நான் இருந்த முந்தைய சபை பாஸ்டர் சொல்லுவார், ஆண்டவர் ஒரு நாளும் காத்திருக்க வைக்காதீங்க. சபை சொன்ன நேரத்துக்கு ஒரு விசுவாசி வந்திருந்தாலும் நீங்கள் அந்த நேரத்துக்கு நீங்கள் அதை ஆரம்பிக்கணும். அதே போல் பிஸ்னஸ்லேயும் ஐ ஃபாலோ தட் ரூல். மீட்டிங்கன்னா அந்த டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணணும், அந்த டைமுக்கு முடிச்சிடுவேன். So that is very important. The other thing is understanding human. That is very very important. அது வீடாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம். நான் எல்லாரோடையும் டிரெக்ட் கான்டாக்ட் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 60 பேர் எனக்கு வேலை செய்கிறாங்க டிஃப்ரெண்ட் லெவலில். நான் எல்லாரோடையும் பேசுவேன், எல்லாரோட பேரும் எனக்கு தெரியும், எல்லாரோட ரோல்ஸும் எனக்கு தெரியும், எல்லாரோட ஃபேமிலி பேக்ரவுண்டும் ஒரு அளவுக்கு நான் அறிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ என்னாவது ஒரு இஷ்யூ வரக்குள்ள எனக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அந்த ஆளுக்கு என்ன காரணத்தால் அதால் வந்திருக்கலாம். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாம் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங், ஹியூமன் இன்டராக்ஷன் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் எனக்கு இன்றைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கல காரணம் எனக்கு வேலை செய்கிறவங்க எனக்கு சின்சியராக இருக்கிறாங்க. பிகாஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தெம், இட்ஸ் ஈஸி ஃபார் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஐ திங்க் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். வீட்டையும் மனைவி பிள்ளைகளோட ஐ ஹாவ் அ ரீசனபிள் அண்டர்ஸ்டாண்டிங். I express myself well or try to, and I also learn to listen. இதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட். வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வரக்குள்ள, நாலேஜ் வரக்குள்ள, விஸ்டம் வரக்குள்ள we begin to listen less and less and less because our confidence tells us we know better. ஸோ அது காது ரெண்டையும் அடைக்க தோங்கிடும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் மற்றது டைம் கீப்பிங் போன்ற விஷயங்கள், ப்ரையாரிட்டிஸ் இன் லைஃப், ஹூ இஸ் இம்பார்ட்டன்ட் இன் லைஃப், நோயிங் பீப்புள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் யாரோட நண்பர்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ அவன் ஒரு பிள்ளையான காரியத்தில் சொல்லக்குள்ள அந்த நட்பு உடையாமல் இருக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் யூ நோ ஹிம் வெல். மேபி ஹி ஹேட் அ பேட் டே, மேபி ஹி ஹேட் அ டெரிபிள் டே அட் ஹோம் or ஒர்க் or something or his health. அதை விட்டுட்டு அவன் சொன்னதை, அவன் பார்த்த பார்வையை, அவன் செய்த காரியத்தை வச்சா அந்த எத்தனையோ வருஷத்து நட்பு உடைஞ்சு போயிடும். ஸோ ஐ திங்க் நோயிங் பீப்புள், அண்ட் காட் நியூ எவ்ரிபடி தட் ஹீ இன்டராக்டட். சக்கேயு இறங்கிட்டு வர சொல்லக்குள்ள ஆண்டவர் அவனை பற்றி ஏற்கனவே அறிந்திருந்ததால் அவனை பற்றி அவருக்கு ஈஸியாக அவனோட டீல் பண்ண வேண்டியதாக இருந்தது. அவனோட வீட்டை போனார், அவரை மன்னிச்சார், அவன் மனம் திரும்பினான். God knew people, God knows hearts. I think that's a very good thing. You must put effort to understand people, and then it's become half easier to have a relationship, also to handle them and get the best out of them. So these are இதெல்லாம் தான் நான் சொல்லுவேன் குறிப்பாக இந்த சின்ன பிஸ்னஸில் உள்ள ரகசியங்கள். And I practice that all the time. அருமையான விஷயங்கள் பிரதர், நீங்கள் அருமையான விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்குறீங்க. அதாவது உங்களுடைய சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அநேகருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். விசேஷமாக நோவிங் பீப்புள், டிசிப்ளின், இந்த மாதிரி விஷயங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் கோடை வச்சுருக்கிறீங்க, ஜெபத்தை வச்சுருக்கிறீங்க, அதனால உங்களுடைய சக்ஸஸ் இந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்குறீங்க. அந்த விஷயங்கள் அதாவது நீங்கள் அடிக்கடி நீங்கள் சொல்கிறீங்க சின்ன பிஸ்னஸ் உங்களோட ஹம்பிள், உங்களோட தாழ்மை கற்றுக்கோனாங்க. நீங்கள் படுற தாழ்மையினால் உங்களுக்கு இவ்வளோ ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்துருக்குறாருன்னு நான் நம்புகிறேன். பிரதர், இவ்வளோ நேரம் நீங்கள் அருமையான விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய பர்சனல் லைஃப், இது போல் உங்களுடைய பிஸ்னஸ், எஸ்பெஷலி நீங்கள் செய்கிறதான ஊழியம்,
அதை குறித்து நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ அடுத்ததான் நாங்கள் ஒரு சின்ன ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் கொஷின்ஸ் மாதிரி ஒரு போப்புறோம். அந்த சின்ன ஆன்சர்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் ப்ளீஸ். அதில் ஃபர்ஸ்ட்டாக எங்களுக்கு சொல்லுங்கள் பிரதர், வேதத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மனுஷன் சொல்லுங்கள், ஏன்னு சொல்லுங்கள். Yeah, I think யோபு இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அவன் ஒரு அந்நியன், அவன் ஒரு யூதன் இல்லை. அப்படி இருந்தும் ஆண்டவரோடு ஒரு பயங்கரமான ஒரு ரிலேஷன்ஷிப். ஆண்டவன் அவருக்காக சாட்சி சொல்கிறார், சாத்தானோட போராடுகிறார் ஆண்டவர். அவன் எப்படிப்பட்டவன், அவனோட விசுவாசம் எவ்வளோ பெறனான். இட்ஸ் அ குட் பேரலல். நான் என்னைய யோபோட நான் கம்பேர் பண்ண இல்லை. ஆனால் நாங்கள் எல்லோரும் அந்நியர்னா, யூதர் இல்லாதவர்கள் இருந்தும் ஆண்டவருக்கு எங்களில் ஒரு பெரிய அன்பு இருக்குது. அதுக்கு எங்களோட வாழ்க்கையே ஒரு சாட்சி. Many people ask what you asked, how do you manage this, how do you do it? எல்லாரும் என்னைய நான் நினைக்கிறத பெருசாக நினைக்கிறாங்க. So God is amplifying me, which I can't see, but others are seeing that. So I think Job is a perfect example. I love that. Whenever எப்பயும் நான் டிஸ்கரேஜ் ஆகக்குள்ள, சோர்ந்து போகக்குள்ள யோபனுடைய வாழ்க்கையை வாசிச்சுட்டு எப்பயும் கடைசி சாப்டருக்கு போவேன். அண்ட் அங்கே தான் கடைசி சாப்டரில் கடைசி 4 வசனத்தில் தான் அந்த ஆசீர்வாதம் நிறைவேறுது. He's got the most beautiful children, most beautiful wife, and he had hundreds of thousands of everything that he had. அப்படி ஆண்டவர் அந்த 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 புத்தகத்தை முடிக்கிறார். ஸோ நான் ரெண்டையும் வாசிச்சிடுவேன், சோதனையும் ஆசீர்வாதத்தையும். அதை என்ன உற்சாகப்படுத்திடுவேன். Then I know, okay, this is a time of challenge and there is a time for blessing. And the blessing is always awesome. உங்களோட அது பலப்படுத்துறேன். Oh yes, continuously. Yeah. Okay, நல்ல பதில். அது போல சொல்லுங்க பிரதர், நீங்க அடுத்த ஒரு மனுஷனுக்கு முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் என்று சொன்னா ஒரு விஷயம், அது என்ன சொல்லுவீங்க? Tolerance. எல்லாரையும் தாங்கும் ஒரு மனப்பான்மை இருந்துட்டுண்டா எத்தனையோ பிரச்சனைகள் இந்த உலகத்திலே, இந்த பொலிட்டிக்ஸே இருக்காது. பொறுமை, அதை தாங்குறதில் வாரதெல்லாம் மற்றொரு பலவீனத்தை தாங்கிறது, கோபத்தை தாங்கிறது, சில நேரம் அன்பையே தாங்க முடியாமல் இருக்காங்க. தாங்குகிற மனப்பான்மை இஸ் சம்திங் ஐ லவ் டு ஹேவ் மோர். நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெர்சன்டேஜ் தான் இருக்கு இல்லையா? தென் வி பிரேக். அதுக்கு மேலே முடியாது, பொறுமையை இழந்துடும். ஆண்டவருக்கு நீடிய பொறுமை உண்டு. ஆனால் அதுலேயும் பார்த்தாலும் அது நீடிய பொறுமைன்னு இருக்கு. அவரும் ஒரு இடத்துல இழப்பார். எக்ஸாக்ட்லி. he begin to teach us அந்த நீடிய பொறுமை முடிஞ்ச பிறகு. ஸோ நமக்கு I think that is a quality I adore, that I want to have more, to tolerate. அது போல பிரதர், எங்களுக்கு அடுத்த விஷயம் சொல்லுங்க. நீங்க ஒரு கண்ட்ரிக்கு போயிருக்கும் போது அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை நீங்க சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. 5 to 10 minutes நீங்க அவரோட பேசலாம். நீங்க என்ன பேசுவீங்க? இது வந்து ஒரு செமி பொலிட்டிக்கல் கொஸ்டின். எந்த ஜனாதிபதியும் நாட்டோட நலத்தை பற்றி தான் அவங்க they talk about economic growth, but they never talk about social growth. As a businessman, நான் வந்து இந்த சோஷியல் growth, அது தமிழ் சொல்லன்னு எனக்கு என்னென்னு தெரியல. சோஷியல் வளர்ச்சி, சமூக வளர்ச்சி இன்றைக்கு எல்லா கண்ட்ரிலையும் they are losing it. ஆஃப்ரிக்கன் இல்லாமல் போகிறான், தமிழ்லையும் இல்லாமலே போயிட்டான். வெள்ளக்காரனும் தன்மையை இழந்துட்டான். என்ற இங்கே எல்லா கண்ட்ரியும் வந்து அவனோட தன்மை இழந்துட்டான். அந்த சோஷியல் ஸ்ட்ரென்த்தை கட்டி காத்து வளர்க்குற லீடர்ஷிப் இஸ் வெரி ரேர். And that is what something I will challenge any leader that I'll meet. நான் கேட்பேன், இந்த சோஷியல் ஃபைப்ரிக்ஸு, அந்த சோஷியல் ஃபங்க்ஷனை, அந்த சோஷியல் ரிச்னஸ்ஸை எப்படி நீங்கள் காட்டி காத்து அந்த ஐடென்டிட்டியை நீங்கள் வளர்ப்பீங்க, அதை பற்றி நீங்கள் ஏதாச்சும் திங்க் பண்ணுறீங்களான்னு நான் நிச்சயமாகவே கேட்பேன். எவ்ரி கண்ட்ரி லீடர் வாண்ட்ஸ் எக்கனாமிக் growth and they believe that will solve all the problem. It doesn't. Something different answer, brother. யாருமே சொல்லாத ஒரு ஆன்சர். அதாவது நீங்கள் கொமனாக யோசிச்சிருக்கிறீங்க, ஒரு வியூல யோசிக்காம. Yeah, it's not a biblical. நீங்க யோசிக்காம கொமனாக யோசிச்சிருக்கிறீங்க. நல்ல விஷயம்.
அதுபோல் ஃபர்ஸ்ட் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள், உங்களோட லைஃப்பில் இது வரைக்கும் டெய்லி லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் மிக சேலஞ்சிங்காக இருந்திருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் டைம் அப்படி ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு சேலஞ்சாக இருந்துட்டு இருக்குது? புரியாத காரியம். ஐ திங்க் சம்டைம்ஸ் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை திங்ஸ் ஹேப்பன்ஸ். ஏன் சில காரியங்கள் நடக்குதுன்னு எனக்கு தெரியாத போது ஐ எம் வெரி வல்னரபிள், ஐ எம் வெரி லாஸ்ட். பிஸ்னஸ்லேயோ இல்லாட்டி வீட்லேயோ ரோட்டில் கூட சில காரியங்கள் நடக்கும், எனக்கு லாஜிக்ஸ் இருக்கு, அதுக்கு லாஜிக் இருக்காது. ஓகே. ஸோ ஹியூமன் பீயிங்ஸுக்கு லாஜிக் தான் ஈஸி வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு கலரை பார்த்தா அது என்ன கலருன்னு சொல்லுவாங்க, அதை டிஸ்கிரைப் பண்ண இல்லாத கலருண்டா அவங்க தே ஆர் லாஸ்ட், தே டோன்ட் நோ வாட் டு சே, இல்லையா? ஸோ அது மாதிரி எனக்கு வென் தேர் இஸ் சேலஞ்சஸ், வென் தேர் இஸ் அ ப்ராப்ளம், ஐ டோன்ட் நோ வேர் இட் ஸ்டார்டட், why it started, when it started, இது ஒன்றும் எனக்கு ஆன்சர்ஸ் இல்லாத போது ஐ எம் வெரி லாஸ்ட். யூனோ இட் சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் லைக் அ நேச்சுரல் டிசாஸ்டர். அந்த நேரங்களில் தான் ஐ எம் மோஸ்ட் வீக். தேர் இஸ் சம்திங் இன் ஃப்ரண்ட். எனக்கு முன்னால் ஒரு இஷ்யூ இருக்கும், அது எங்கேருந்து வந்துச்சு, எப்படி உருவாச்சுது, ஏன் உருவாச்சுது, யாரால் வந்துச்சு, எந்த ஆன்சர்ஸும் இல்லாத போது I'm very, very, very taken back. Boxingல solve பண்றது ஒரு challenge ஆ இருக்கும். Exactly, yeah. It just human needs all that to assess things. அப்ப நான் ஒரு inhuman நிலையில ஒரு you have to be a saint to know or something like that, இல்லையா? ஸோ அந்த நிலை சில நேரங்களில் வரும் லைஃப்பில். sometimes you have that lostness, ஒரு blank-ஆன ஒரு what do I do என்று நீங்கள் திருப்பி ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து அதை பற்றி தியானித்து அதை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணி டக்குன்னு டிசிஷன் எடுக்காமல் யூ லெட் யுவர் செல்ஃப் செட்டில் டவுன். ஸோ தட் ஹேப்பன்ஸ் அண்ட் தட்ஸ் த வேர்ஸ்ட் வல்னரபிள் டைம் ஃபார் மீ. எஸ், நல்லது பிரதர். அதுபோல் நீங்கள் அடுத்தது சொல்லுங்கள், உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு யார் அதிகமாக இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாங்க? டெஃபினெட்லி நெல்சன் மண்டேலா. வெரி சேட் ஐ couldn't meet him or பேச சந்திக்க முடியல, but he inspired me even before he was released and became a prime minister. அவர் பிரிசன்லேருந்து எழுதின கடிதங்கள், அதாவது அவர் இன்ஸ்பிரேஷனல் ரைட்டிங்ஸ் and how he coped, and even more அவர் வெளியில் வந்து அவர் நடந்த விதம், டிக்லாக்கோட அவருடைய கோ பார்ட்னரோட அந்த நேரம் இருந்த சவுத் ஆஃப்ரிக்கன் பிரசிடெண்ட்டோட அவர் எப்படி கம்யூனிகேட் பண்ணார். இட்ஸ் a brilliant approach for someone at that level. அது வந்து it's almost inhuman. மனுஷ தன்மைக்கு மேற்பட்டது. It's honestly it's bit like Mahatma Gandhi deciding to take a walk to deliver the country. You know, அவர் முழுமையாக நம்பினார், I can overcome the whole Commonwealth and the royal, இந்த occupation நான் வெல்லலாம் அஹிம்சையாலண்டு அவர் விசுவாசத்தினால தான் அவர் வென்றார். He took that salt walk and he believed that this will end in India being independent, and it happened. The faith and nothing else but a stick in his hand he walked. And Mandela, அவர் எவ்வளவு அவரை ஒப்ரஸ் பண்ணியும் he never gave up and he believed Africa can be delivered. அப்படியான ஆட்கள் எனக்கு, you know, that is what helps people like us and I think everybody else. தோல்வியில் இருக்கிற ஒவ்வொருவனும் அதை உணர வேணும். They can come up. There is an opportunity, there is a time, and when that comes, don't sit around and say it's not for me. Take it. எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் கொடுப்பார். அதை எடுத்துகிட்டு நாங்கள் ஓடணும். நெல்சன் மண்டேலாக்கு 70 வயசு அவர் வெளியில் வரக்கூடாது. He wasn't young. Mahatma Gandhi wasn't young. Kentucky Colonel wasn't young when he became a millionaire. So these people were blessed in very late in their life, but they became world renowned. உலகம் முழுக்க அறியும் அளவுக்கு வந்தாங்க. ஸோ நாங்கள் 30, 40, 50 வயசில் கிவ் அப் பண்ணக்கூடாது. செய்த பிஸ்னஸ் எல்லாம் விழுந்துட்டுது, ஸ்டார்ட் பண்ண உறவெல்லாம் உடஞ்சிட்டுது, யாருமே நம்ம மதிக்கிற இல்லைன்ட்டு நாம் அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு சித்தம் என்றால் எல்லாத்தையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதான் யோபில் அவர் வயது முக்கியம். No, time is, he doesn't have time. If God wants something done, he can make it happen.
அதுக்கு பலரை சாட்சியாக வச்சுருக்கேன், அதில் நானும் ஒரு எக்ஸலண்ட் டெஃபினிஷன், எக்ஸலண்ட். நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. அதுபோல் நீங்கள் அடுத்தது சொல்லுங்கள், நீங்கள் அடிக்கடி செய்ய வேணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில், ரெகுலர் லைஃப்பில். ஐ லவ் மியூசிக் அண்ட் ஐ லவ் காஸ். ஓகே, இது ரெண்டும் பவுல் சொன்ன மாதிரி வாழ்க்கையில் இருக்கிற முள்ளோ தெரியல. எனக்கு கிளாசிக் காசு விருப்பம், அதே போல் மாடர்ன் காசும் விருப்பம். ஐ லவ் காஸ். எங்கள் அப்பாவுக்கும் சேம் ப்ராப்ளம். கார் மாற்றிட்டே இருப்பேன். எனக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. இது ஒரு இஷ்யூ லைஃப்பில். ட்ரைவ் பண்ணுறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்? ஐ லவ் டிரைவிங். எனக்கு வந்து ட்ரைவ் இத்தனை மனத்தியாலும் எங்கே ட்ரைவ் பண்ணாலும் நான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பேன். ஐ லவ் த ட்ரைவ் இட்ஸ். எல்லாருக்கும் அது ஒரு வேதனை, ஒரு சோதனை. நான் டிராஃபிக்கில் நின்றாலும் நான் என்ஜாய் பண்ணுவேன், காரை என்ஜாய் பண்ணி பாட்டை கேட்டு. எனக்கு 2 மணி நேரம் நிற்கிறது தெரியாது. மியூசிக் ஆல்சோ ஐ லைக், எஸ்பெஷலி தமிழ்ண்டா வெரி ஓல்ட் 60s 70s பிட் ஆஃப் 80s. அர்த்தமுள்ள நிறைய தத்துவ பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியான ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு கதை, ஒரு லைஃப் ஸ்டோரி இருக்குது. ஸோ தட் கைண்ட் ஆஃப் கண்ட்ரி மியூசிக் அவங்களோட நாளாந்த வாழ்க்கையை பாட்டாக எழுதியிருப்பாங்க. ஸோ ஐ லைக் தட் கைண்ட் ஆஃப். ஸோ இந்த மியூசிக்கும் காரும் ஆல்வேஸ் கம்பீட் வித் ஆல் மை டைம் அண்ட் எவ்ரி திங். ஆனால் அவங்க அது ரெண்டுக்கும் இப்போ வர குறைவான டைம் தான் கிடைக்குது. எஸ், இவ்வளோ விஷயங்கள் செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் செய்கிறதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் வேணும். எஸ், நத்திங் ராங். எஸ், one day God will bless me with that as well. எஸ், எஸ். அதுபோல் இன்னொரு கொஷின், அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டான கொஷின். நீங்கள் செய்ய விரும்பாத ஒரு விஷயம், செய்யவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க? கணக்கு இருக்குது, ஹேபிச்சுவல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. பவுல் சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் இருதயம் விரும்பாட்டியும் மாமிசம் செய்யும் இல்லையா? ஸோ ஐ டோன்ட் லைக் கான்ஃப்ளிக்ட். ஐ எம் வெரி குட் அட் ரெசல்யூஷன். அது ஏன்னு சொன்னால் நான் ஆண்ட்ராய்டில் கையில் கொடுத்துட்டு பின் வாங்குறது. அப்போ ஒரு ஆள் விட்டு கொடுத்தோன்னே பிரச்சனை டீஃப்ளேட் பண்ணும் இல்லை. ஐ டோன்ட் மைண்ட் லூசிங் ராதர் தென் வின்னிங் இட், விச் இஸ் நாட் ரைட். ஸோ எனக்கு கான்ஃப்ளிக்ட் விருப்பம் இல்லை. குடும்பத்தில் சரி, பிஸ்னஸில் சரி, ரிலேஷன்ஷிப்ஸில் சரி, ஈவன் சபையில் தானே. ஐ டோன்ட் லைக் கான்ஃப்ளிக்ட். அப்படி வரக்குள்ள ஐ வில் ஜஸ்ட் கவுண்ட் த காஸ்ட் அண்ட் சி ஓகே இதில் விட்டு கொடுத்தா என்ன ஆகும், ஓகே ஐ ராதர் லெட் இட் கோ. ஸோ அதுதான் இந்த பிரச்சனை. சம்டைம்ஸ் இட்ஸ் குட், சம்டைம்ஸ் இட்ஸ் நாட் ரைட். நாங்கள் நம்புறதுக்காக நிற்க வேண்டியது. ஆனால் இந்த கான்ஃப்ளிக்ட் விருப்பம் இல்லைன்றபடியாக நான் அதை விட்டுட்டு நடந்துடுவேன். அவ்வளோதான. அதை வைஃப் திருநேரம் சுட்டி காட்டுவார் 2-3 தரம். இல்லை நீங்கள் சரியானதுக்கு நிற்கணுமே, நீங்கள் அப்போ என்ன வேணாமா இது என்னத்துக்கு, ஓகே ரைட் ஆர் ராங் லீவ் இட். அந்த ஒரு லேசி ஆட்டிடியூட் பியூர்லி பிகாஸ் ஐ டோன்ட் லைக். பிரச்சனையை நீங்கள் உங்கள் தலையில் வாங்கக்கூடா அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமாம், ஃபைட் பண்ண விருப்பம் இல்லை எதுக்குமே. ஃப்ரீயாக விட்டுருவோம். If I can sell my idea, I just try to avoid conflict. ஆனால் அங்கே ஒருவரும் என்னோட சேலஞ்ச் பண்ணி இல்லைன்னா அதில் நான் பெரிய ஆளாக நிற்பேன். அது ஒரு ஈஸியான பொசிஷன் இல்லையா? ஆனால் இன்னொரு ஆள் இருக்கிறேன்டா நான் டக்கண்டு ஐ ஹேட் அந்த அப்படியான விஷயங்களை நான் ஒரே தவித்து கொள்வது. ஃபைனல் கொஸ்டின் பிரதர். இந்த வேர்ல்டில் வெரி ஃபேமஸ் பீப்புள் 3 பேரோட உங்களுக்கு டின்னர் சாப்பிட்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. நீங்கள் அந்த 3 பேராக யாரை செலக்ட் பண்ணுவீங்க? பிப்ளிக்கலில் ஒரு ஆள் பேதுரு எனக்கு விருப்பமான ஒரு கேரக்டர். ஓகே, என்ன மாதிரி ஒரு ஆள். சரி. சில நேரங்களில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் மீட்டிங் வெளியே சர்ச் மீட்டிங்கில் அங்கே எங்கேயோ ஏதாச்சும் பேசுகிறோன்னு அப்போ பிரதர் சொல்லுவார் மீட்டிங் முடிய டக்குன்னு காய்ச்சிட்டார். நீ சொன்னது சரி, அது கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட் டோனில் டிஃப்ரெண்ட் பேஸில் நீ சொல்லியிருக்கலாமே. பேதுரு அப்படியான ஒரு கேரக்டர். ஸோ ஐ லைக் டு மீட் பீட்டர் இன் மை லைஃப். ஸோ தட் இஸ் ரெண்டாவது மை ஃபாதர். I always regret I didn't spend enough time with him. கேள்விகள் இன்னும் என் மனசில் இருக்குது. ஸோ அவரோட ஒரு டைம். ஓகே.
இந்த மூத்த மகன் இஸ் a very interesting philosopher. சரி. என்ன சப்ஜெக்டை கொடுத்தாலும் இன்னொரு பொசிஷன், நினைக்காத ஒரு பொசிஷன் எடுப்பான். ஓகே. எத்தனை மணி நேரம் கதைக்கலாம், ஒரு ஆர்குமெண்ட் இல்லாமல் அமைதியாக அந்த இஷ்யூவை அப்படியே பேசிகிட்டு இருப்பான். ஓகே. யூ வில் நாட் கெட் ஆங்க்ரி ஓ கெட் ஒஃபெண்டட். ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் பொசிஷன் எடுப்பான். வெரி சேலஞ்சிங், தாட் ப்ரொவோக்கிங், உங்களை சிந்திக்க வைக்கும் விதத்தில் கதைப்பான். இவங்க 3 பேரும் ஒரு டேபிளில் இருப்பாங்கன்னு இட் பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் செலக்ட் பண்ணின 3 பேருமே கொஞ்சம் நீங்கள் சொன்ன ஒரு விஷயங்கள் வித்தியாசமாக இருக்குது. இன்ட்ரெஸ்டிங். நல்லது பிரதர். இந்த த்ரூஅவுட் ஆல் தீஸ் கொஷின்ஸ் அந்த ராபிட் ஃபயர் கொஷின்ஸ் நீங்கள் பிஸ்னஸ் மேன்ன்றது எனக்கு அதில் அப்படியே ப்ரூஃப் பண்ணுறீங்க ஒரு ஆன்சர்லையும். நீங்கள் ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸ் மேன். ஒரு பர்ஃபெக்டாக ஆன்சர்ஸ் இருந்தது. எஸ், எல்லா விஷயங்களும் ரொம்ப அழகாக நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டார்ட்ல சொல்லியிருந்தீங்க. நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் அதில் டிசிப்ளினாக எல்லா விஷயமும் இருக்குமென்னு அந்த ஆன்சர்ஸில் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு ஃபைனலாக நீங்கள் ஒரு 2-3 மினிட்ஸ் எங்களுடைய வியூவர்ஸுக்காக ஏதாவது நீங்கள் மோட்டிவேஷனலாக சொல்ல வேணும்னு நான் விரும்புகிறேன். ப்ளீஸ். கேட்குறவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நெவர் கிவ் அப். ஐ திங்க் நாங்கள் சூழ்நிலையை பார்க்காம ஆண்டவரை பார்த்தோம்னா கன விஷயங்களை நாங்கள் வின் பண்ணலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். எங்களை முக்கியமாக எங்களை விழுத்துறது எங்களோட சூழ்நிலை. நாங்கள் எப்போ சூழ்நிலையை பார்க்குறோமோ அப்போ நாங்கள் தோற்று போகிறோம். ஐ திங்க் ஈவன் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஆள் தன்னை சுற்றி இருக்கிற சக்ஸஸை பார்த்தா அந்த சக்ஸஸ் டிமீன் பண்ண வலிக்கிட்டு, அது ஃபேட் பண்ண தொடங்கிடும். இல்லை அந்த சக்ஸஸில் இருக்கிற குறைகள் தெரிய வலிக்கிடும். நெவர் லுக் அட் வாட் இஸ் அரவுண்ட், லுக் above and all things will be fine. I think ஆண்டவர் பேர் சொன்ன மாதிரி தண்ணியில் நடந்து வர சொல்லி அவனை எப்போ கீழே பார்த்தோன்னா அப்போ போயிட்டான். அதுபோல் ஆண்டவரை பார்த்து கொண்டே நாம் இருந்தோம்னா காரியங்கள் நிச்சயமாகவே மாறும். அண்ட் சேலஞ்ச் காட். ஐ ஆல்வேஸ் சேலஞ்ச் காட் இன் மை ப்ரேயர். ஆண்டவரே, நீர் தான் என் ஒரே தேவன், நீர் தான் உண்மையான தேவன், நீர் உயிருள்ள தேவன். தென் grant me what as a father to my son என்று நான் பேசுவேன். அவருக்கு நினைக்கிறேன் அது ஒரு கோபமாக இருக்குது. இப்போ நான் டிவியில் சொல்கிறேன் என்னன்னு சொல்லி எனக்கு கோபமாக இருக்குன்னு தெரியல ஆண்டவருக்கு. அவர் ஒரு நாளுமே என்ன நீ நான் சொல்கிறபடி நீ வாழலையே, நான் தரமாட்டேன், நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். he first give us and then expect us to give it to him. ஸோ ஆண்டவர் எப்பயும் எங்களுக்கு தந்துட்டு தந்த பருதி உத்தரமாக தான், அதாவது இன் ரிட்டர்ன் ஹி எக்ஸ்பெக்ட்ஸ், நாட் நாங்கள் எப்பயும் அவருக்கு நாங்கள் அட்வான்ஸ் பே பண்ணுறது. ஸோ ஆல்வேஸ் கிவ் இட் டு காட், ஆல்வேஸ் ஸ்பீக் டு ஹிம் லைக் அ ஃபாதர் அண்ட் ஆல்வேஸ் ஆஸ்க் காட், இஃப் யூ ஆர் த காட் கிராண்ட் மீ திஸ் அண்ட் ஹீ வில் டூ இட். யாருக்குமே ஆண்டவர் மேலே சந்தேகம் இருக்கக்கூடாது. அவர் உண்மையுள்ள தேவன். அண்ட் லாட் ஆஃப் பிஸ்னஸ்மென் அரவுண்ட் த வேர்ல்ட் ஐ நோ are Christians, and the biggest secret of them is they believe in Christ. ஆனால் அதை யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட தொழிலுக்கு அது ஒரு சொசைட்டிக்கு. எக்ஸாக்ட்லி. if a brand is linked to a religion or belief or faith, it's got downsides. எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. நான் அப்படி ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனும் இல்லை. எங்கள் பிஸ்னஸில் எல்லாருக்கும் தெரியும் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று. அண்ட் ஐ ப்ராக்டிஸ் கிறிஸ்டியன் ஈத்தோஸ் இன் மை பிஸ்னஸ். அது எல்லாருக்கும் தெரியும். சில நேரம் அதுக்கும் சட்டத்துக்கும் க்ளோஸ் வந்திருக்கு. பட் பிகாஸ் காட் இஸ் கிரேட்டர் தென் எவ்ரி திங், ஹீ இஸ் பியாண்ட் லா, ஐ டி நாட் வரி. வாட் ஐ ஹேவ் இஸ் ஆல் எவ்ரி திங் தட் ஹீ கேவ். ஸோ எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், ஒரே ஒரு ஆண்டவரை பாருங்கள், அவரிடம் கேளுங்கள், நிச்சயமாகவே சக்ஸஸ் இஸ் சம்திங் காட் லவ்ஸ் டு கிவ். பைபிள் நிறைய சக்ஸஸ் இருக்குது. ஸோ எவ்ரி ஒன் கேன் பி பிளஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். நீங்கள் இன்றைக்கி அநேக விஷயங்கள் எங்களோட பேசியிருக்கீங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்டர்வியூவாக இது இருந்துச்சு. அண்ட் உங்களுடைய டைம், நீங்கள் அநேக காரியங்கள் செய்துட்ருக்கிறீங்க, அதுக்குள்ளேயும் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுடைய பிஸ்னஸ்லையும் இன்னும் உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய ஊழியங்கள் அநேக ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும். கர்த்தர் அருமையாக அவங்களை நடத்தி செல்ல வேண்டும் நாங்கள் விஷ் பண்ணுறோம். God bless you. God bless you too. நல்லது. IBC சிலுவை நேயர்களே, இன்றைய நாளிலும் நாங்கள் பிரதர் கெனடியோட பேசியிருந்தோம்.
ஸ்பெஷலி அவர் சொல்லியிருந்த காரியத்தை நீங்கள் எல்லாரும் லிசன் பண்ணியிருக்கணும். அவருடைய சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் முதலாவது ஜெபம், அடுத்தது அவருடைய வாழ்க்கையில் இருந்தது டிசிப்ளின், மெயின்லி டிசிப்ளின் அண்ட் தென் நோவிங் பீப்புள். இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் பிக் பண்ணி எங்களுடைய லைஃப்பில் நாங்கள் அதை அப்ளை பண்ணணும். அண்ட் தென் அவர் சொன்னது ஃபைனலி அவர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் ஆண்டவர்கிட்ட டிமாண்ட் பண்ண வேணும். அதாவது நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லையா, அவர் எங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க முடியும்? ஸோ ப்ளீஸ் டிமாண்ட் காட், அதாவது ஜெபத்தில் இருந்து டிமாண்ட் பண்ணுங்க, சும்மா இருந்து டிமாண்ட் பண்ணக்கூடாது. மற்றொரு ஷோவில் உங்களுடைய திரும்பியும் நான் சந்திக்கிறேன் புதிய கெஸ்டோடு. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுறது ஷலோமி ரோஹன். God bless you all. Thank you.